வணக்கம். ஒரு நாளைக்கான செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கையில தமிழ் பிரதேசங்கள்ல அதிகம் இன்றைய தினம் பேசப்படுகிற விவகாரம் என்பது தையட்டியில் இடம்பெறுகின்ற போராட்டமும் தையட்டை சார்ந்திருக்கின்ற விவாதங்களும் தான் இப்போது போய்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அந்த காணியுடைய உரிமையாளர்களுக்கு சரியான தீர்வு கிட்ட வேண்டும் என்ற கருத்துக்களும், இன்னொரு பக்கமாக இந்த விவகாரத்தை பயன்படுத்தி எப்படி அரசியல் லாபம் தேடிக்கொள்ளலாம் என்று இன்னும் சில நபர்கள் சுற்றி திரிய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் இந்த விஷயத்துக்கு எவ்வாறான தீர்வுகள் கொடுக்க போகின்றது என்ற கேள்வி எல்லோருக்கும், எல்லா தரப்பினர்களுக்கும் இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில அண்மையில யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருக்கின்ற புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினதும சுனில் செனவி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அண்மைய நாட்கள்ல தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்த நேரத்துல இந்த விவகாரம் சார்ந்து தன்னுடைய கவனத்துக்கு வந்ததாகவும், எனவே தையட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற புத்த விகாரை சார்ந்தும் தெளிவான விஷயங்களை தான் பெற்றுக்கொண்டதாகவும், தன்னுடைய அறிவுக்கு பெற்றுக்கொண்டதாகவும், இந்த விடயம் என்பது மக்கள் மத்தியில மிகவும் முக்கியமானதாகவும் ஒரு பாரதூரமான விஷயம் என்ற பகுதியினால அரசாங்கம் இது பற்றி எப்படியான விடயங்களை எடுக்க போகிறது, அரசாங்கத்தோடும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய தேவை இருப்பதாக அவர் இந்த விடயத்துல சொல்லியிருக்கிறார். எனவே எப்படி கலந்து ஆலோசிக்கலாம் என்று இருந்தாலும் கூட இதுவரைக்கும் அரசு தரப்போடு இது தொடர்பாக எந்த விதமான கலந்து ஆலோசனைகளோ பேச்சுவார்த்தைகளோ இல்லாவிட்டால் அரசாங்கத்திடம் கொண்டு போய் இது பற்றி விவாதங்களை எழுப்பக்கூடிய செயற்பாடுகளோ இதுவரைக்கும் நடைபெற இல்லை என்பதாக அவர் ஒரு கருத்து ஒன்றை சொல்லியிருக்கிறார். இந்த விவகாரத்துல இவர் இப்படியான ஒரு முடிவை, இப்படியான ஒரு கருத்தை சொல்கின்ற வேண்டாம், இது சாதாரணமான ஒரு விவகாரம் கிடையாது. பேசப்பட்டு நிறைய நாட்களாக போகின்றது. அண்மைய நாட்கள்லாம் இன்னும் அதிகமாக பேசப்படுகிறது. இந்த ஜனாதிபதியுடைய விஜயத்துக்கு பிற்பாடு இந்த விடயம் தென்னிலங்கையிலும் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில யாழ்ப்பாணத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியான நிலைப்பாடுகள், எப்படியான கருத்தியலோடு இருக்கின்றார்கள் என்பதை அவதானிக்க முடிகிறது. அதுல கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தையட்டி விவகாரம் என்பது, அதாவது தையட்டியை உடைப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிட்டும் என்பது எந்த விதமான உறுதியும் கிடையாது என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வாறு இருந்தாலும் இது ஒரு மதம் சார்ந்த ஒரு விடயம் என்பதால இது சரியான முறையில் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கு காணியினுடைய உரிமையாளர்களாவது ஒரு தனியார் காணியில தான் அந்த விகாரை அமைந்திருக்கின்றது என்பதை முழுமையாக தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும், அது பெற்றிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாகவும், அந்த விகாரை அமைக்கப்பட்டதற்கு பிற்பாடு, அதாவது அந்த விகாரை அமைக்கப்பட்டு அந்த விகாரையிலும் வழிபாடுகள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் பல பேர் அமைதியாக இருந்துவிட்டு இப்போது அந்த விவகாரத்துடைய விஷயங்களை பெரிய அளவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில நடைபெற இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வழிவகைகள் ஏற்படுத்துகின்ற வகையில ஒரு சிலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனவாதம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை தூண்டி இலங்கையில மீண்டும் ஒரு பிரச்சனைக்கு வழிவகைகளை ஏற்படுத்த முடியாது, அது தங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் நடைபெறாது அப்படின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வாறு இருந்தாலும் இந்த தையட்டுடைய விவகாரம் என்பது சரியான முறையில் அணுகப்படும். அந்த உரிமையாளர்களுக்கு காணிகளையும் அந்த உரிமையாளர்களுக்கு நட்ட ஈடுகளும் சரியான முறையில் வழங்குவதற்கான நடவடிக்கையை தற்போது அரசாங்கம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரத்துல ஒரு தரப்பினர் அந்த விகாரையை இடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இன்னும் ஒரு தரப்பினர் இல்லை, அது ஒரு மதம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அடையாளம், அதை இடிக்கக்கூடாது என்று கூறியிருந்தாலும் கூட இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கக்கூடிய, இல்லாவிட்டால் தங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய உரிமை அந்த காணியினுடைய உரிமையாளர்களுக்கு தான் அதிகளவாக இருக்கிறதே தவிர அந்த விஷயத்துல இவர்களுக்கு இது கொடுத்தா போதும் அப்படின்றத நாங்க போய் கருத்து சொல்ற அளவுக்கு கிடையாது. ஏனென்றால் அது தனியாருக்கு சொந்தமான காணி, தங்களுக்கு என்ன வேணும், அதுவும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விகாரை. சொல்ல வேண்டுமே தவிர இதுல பெரும்பாலாக அரசியல்வாதிகளோ இல்லாவிட்டால் பிற நபர்களோ இதுதான் செய்ய வேண்டும் என்பதிலும் முடிவெடுவதற்கு அந்த அளவுக்கு பெரிதான உரிமைகள் கிடையாது. ஒரு பக்கம் இந்த விவகாரம் அரசு தலைவர்களோடு அரசியல்வாதிகளோடு சரியான முறையில கலந்து ஆலோசித்து ஆரம்ப கட்டத்திலேயே இதுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த அளவுக்கு தூரம் இந்த விவகாரம் என்பது வந்திருக்காது. ஒருவேளை அந்த விகாரை இடிக்கப்படுமாக இருந்தாலும் கூட அது பெரும்பான்மை இனத்தவர்கள் மத்தியில தவறான பிம்பத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழி
வழிவகைகளை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கமாக அதை அப்படியே விட்டால் தமிழர்களுடைய நிலப்பிரதேசங்கள் இருக்கக்கூடிய காணிகள், இது போற்றிருக்கக்கூடிய தனியார் காணிகள் இன்னும் அதிகளவான பௌத்தமயமாக்கக்கூடிய செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படும். இதுல ஆரம்பத்துல இருக்கக்கூடிய நாகவிகாரையில் இருக்கக்கூடிய புத்த பிக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இந்த பிரதேசத்துல குறிப்பாக தையட்டியில எந்த ஒரு பௌத்த மக்களும் வாழாத ஒரு பிரதேசத்துல என்ன காரணத்துக்காக கொண்டு போய் அங்கு விகாரை அமைக்கின்றீர்கள் என்று ஒரு பௌத்த பிக்கே கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த தெளிவு என்பது அங்க இருக்கக்கூடிய தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு உருவாகமாக இருந்தார். தமிழ் பிரதேசங்கள்ல தேவையில்லாமல் அமைக்கப்படுகின்ற இந்த விகாரைகளும் இல்லாவிட்டால் பௌத்தர்களே இல்லாத பிரதேசங்கள் அமைக்கப்படுகின்ற விகாரைகளை கட்டுமான நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்பது கணிசமான அளவு குறையும் என்பதுதான் பல பேரோட எதிர்பார்ப்பானால் இந்த விவகாரத்தை பயன்படுத்தி நிறைய தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தங்களுடைய இனவாத கருத்துக்களை உமிழ ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இது செய்திகள் வாயிலாகவும் நீங்க அறிந்திருப்பீர்கள் என்ற விடயத்தையும் இந்த தருணத்தில் நினைவுபடுத்துகின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களில் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மீது விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட இருக்கிறதாக சில அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அதுல முக்கியமாக ராணுவ ஆய்வாளர் ஆர்எஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். என்ன காரணத்துக்காக புலனாய்வுத்துறை சார்ந்தவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும், விசாரணைகள் முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தால், அண்மைய காலங்களுக்கு முதல் நடைபெற்றிருக்கக்கூடிய விசாரணை செயற்பாடுகள்ல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகள்ல புலனாய்வு அமைப்பாளர்கள் தவறாக அந்த விடயங்களை வழிநடத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயம் என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. எனவே இது சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. ஆனால் எந்தெந்த அதிகாரிகள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்று தெளிவான விவரங்கள் இன்னும் வரைக்கும் வெளிவரவில்லை. ஆனால் வருகின்ற கால பகுதியில் கண்டிப்பாக இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படும் அப்படின்ற விடயத்தை அவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் அண்மை நாட்கள் அவதானிக்கின்ற நேரம் இல்லாவிட்டால் இந்த செய்தியை கேட்கின்ற நேரத்துல இதுக்கு முன்பாக இப்படி புலனாய்வு துறையினர்களினால் சில விஷயங்கள் தவறான முறைகள்ல வழிநடத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயமும், அதே நேரம் புலனாய்வு துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் தகவல்களை ஏனைய தரப்பிற்கு குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற தரப்பினருக்கு பரிமாறி இருக்கக்கூடிய செயற்பாடுகளும் இடம்பெற்று சில கைது நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே குற்றப்புலனாய்வு திணைக்களம் என்பது சரியான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால், அவர்கள் மூலம் நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் சரியான முறையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நீதித்துறையில் இருக்க வேண்டிய முக்கியமான விடயம். ஆனால் அது இலங்கையை பொறுத்தவரையில் அப்படியே தலைகீழாக இருக்கக்கூடிய விடயங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், யார் யாரெல்லாம் எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டிருக்கிறார்கள், யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது, எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்ற விடயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். 2016 ஆண்டுல இருந்து இப்ப வரையிலான காலப்பகுதியில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய மகன் யோசித ராஜபக்சவுக்கு எதிரான பண மோசடி சார்ந்திருக்கிற விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்படுகிறது. இந்த விசாரணைகள் சார்ந்த உண்மையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். கைதுக்கு பிற்பட்ட நாட்கள் அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பார். தொடர்ச்சியாக அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில இந்த விசாரணையோடு யோசித ராஜபக்சவோடு சேர்ந்து இந்த பண மோசடியில ஈடுபட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு பெண் ஒருவருக்கும் கைது நடவடிக்கை சார்ந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணை மூலமாக அவருடைய வங்கி கணக்குல வந்திருக்கின்ற வைப்பு செய்திருக்கக்கூடிய வெளியேறி இருக்கக்கூடிய பணத்துக்கான எந்த விதமான சரியான ஆவணங்களையும், சரியான எந்த வழியில அந்த பணம் வந்திருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புகின்ற நேரம் அந்த கேள்விக்கான சரியான பதில்களும் ஆவணங்களும் இதுவரைக்கும் யோசித்து தரப்பினால் கொடுக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில சில வைப்புகள் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, சில கணக்குகள்ல வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த வைப்பு செய்யப்படுகின்ற கணக்கு வந்து டெய்சி ஃபாரஸ்ட் சொல்லப்படுகின்ற ஒரு நபரோடு கூட்டு கணக்காக ஜாயிண்ட் அக்கவுண்டாக இது திறக்கப்பட்டு அந்த பண நடவடிக்கைகள், பண வைப்பு செய்கின்றது, முதலீடு செய்கின்ற விவகாரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த விசாரணை சார்ந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தருணத்துல குறித்த அந்த டெய்ஸி என்று சொல்லப்படுகின்ற பெண்மணியையும் வருகின்ற நாட்கள்ல சந்தேக நபராக பெயரிடப்பட்டு விசாரணைகளுக்கு முன்னெடுக்கப்படுவதற்கான நடவடிக்கை பொது சட்டமா அதிபரினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் சார்ந்து இன்றைய தினம் 11ஆம் தேதி கடுவல நீதிமன்றத்துல இந்த பெண் சார்ந்திருக்கக்கூடிய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான அனுமதி என்பது பெறப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணோடு இனி வருகின்ற நாட்கள் இந்த வழக்கில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அந்த நபர்கள் மீதும் இனி வருகின்ற நாட்கள்ல நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணைகளுக்குள் அவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற விடயத்தை
தற்போது ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சருமான புத்திக மதுங்க அவர்கள் சொல்லி இருக்கின்றார். எனவே இந்த விசாரணை என்பது ஆரம்பத்தில் சொன்னது போல நீதியான முறையிலும் எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் இடம்பெற வேண்டியது அவசியம். தொடர்ச்சியாக இந்த ஊழல் குற்றச்சாட்டு பண மோசடி சார்ந்த விவகாரங்கள்ல அந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பங்களை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. வெறுமனே அவர்கள் மட்டும்தான் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்களா அப்படின்னு கேட்டா, இலங்கையில பண மோசடி சார்ந்திருக்கின்ற விவகாரங்கள்ல பல பேருடைய பெயர்கள் அடிபட்டது. இந்த வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பண்டோரா பேப்பர் மூலமாக இலங்கையில நிறைய வணிக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பெரிய பெரிய முதலாளிகளுடைய பெயர்களும் அதுல உள்ளடக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் மீதும் வருகின்ற நாட்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் மக்கள் மத்தியில கண்டிப்பாக தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வெறுமனே விசாரணையோடு நின்று விடாமல் மக்களுடைய பணத்தை மோசடி செய்திருப்பார்களாக இருந்தால் சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மக்களுடைய பணத்தை நாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான புதிய சட்டங்களையும் இலங்கை அரசாங்கம் வகுக்க வேண்டிய தேவைகளும் வகுக்க வேண்டிய அவசியமும் இருந்து வருகிறது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்கமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. செய்திகளோடு நாளைய நாள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.